ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான திருமலை தரிசனத்தோட நேர விவரங்கள் பத்தி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு திருமலையில கூட்டம் அதிகமாக இருக்கா? அண்ட் ஆஃப்லைன்ல கொடுக்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ் எப்படி இருந்தது? இன்னைக்கு காலையிலே டிக்கெட்ஸ் எல்லாம் முடிஞ்சுதா? இல்ல இப்போ வரைக்கும் எதுவும் அவைலபிள் இருக்கா? வார இறுதி நாள் அப்படின்றனால இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கூட்டம் அதிகமாயிருச்சா? இதை பத்தி எல்லா இன்ஃபர்மேஷனையும் டீட்டெயிலா பார்க்கலாம். தொடர்ச்சியா நம்மளோட ஆல் இன் ஒன் சேனல்ல திருமலை திருப்பதி சம்பந்தப்பட்ட லேட்டஸ்டா வரக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனையுமே நம்ம டீட்டெயிலா ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இன்னைக்கான ஆஃப்லைன் எஸ்எஸ்டி டோக்கன் அண்ட் திவ்ய தர்ஷன் டோக்கனோட ஸ்டேட்டஸ் எப்படி இருந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு 11:15 மணிக்கு கூட இன்னைக்கு நைட்டு ஒரு 2000 டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருந்தது. நம்ம குரூப்ல இருக்கக்கூடிய ஒரு நண்பர் 11:15க்கு ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. நைட்டு 11 மணிக்கான ஸ்லாட் டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்ல அவைலபிள் இருக்குமா அப்படின்றது நமக்கு கன்ஃபார்மா தெரியல. ஏன்னா விஷ்ணு நிவாசத்திலையும் கோவிந்தராஜ சுவாமி சத்திரத்திலையும் ஓரளவுக்கு டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கும். ஸோ இந்த டிக்கெட் வந்து உங்களுக்கு மேபி விஷ்ணு நிவாசத்துல கூட அவைலபிள் இருந்திருக்கலாம். ஸோ நீங்க எந்த கவுண்டர் உங்களுக்கு நியர்பை இருக்கோ செக் பண்ணி பாருங்க. க்ரௌடு வந்து இல்லை அப்படின்றது தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ மேபி இந்த ஸ்லாட் டிக்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறமா நாளைக்கு ஏர்லி மார்னிங்கான ஸ்லாட் வந்து ரன்னிங்ல இருக்கலாம். இப்போ நீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை நான் ஒரு சாயந்தரம் ஒரு 2-3 மணி 4 மணி இந்த மாதிரி தான் திருமலைக்கு ரீச் ஆகுவேன் அப்படின்னா நீங்க ட்ரெயின்ல போறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல விஷ்ணு நிவாசம் அப்படின்ற கவுண்டர் வந்து இருக்கு, அங்கேயும் கொடுக்குறாங்க. இங்க நமக்கு ஆன்லைன் ரூம்ஸும் புக் பண்ணி நிறைய பேர் வந்து ரூம்ஸ் எடுத்துக்கலாம். ஆஃப்லைன்லயும் ரூம்ஸ் வந்து கிடைக்கும். ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேக் சைட்ல கோவிந்தராஜ சுவாமி சத்திரம், இது ரெண்டுமே வந்து ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட தான் இருக்கு. ஸோ அதுல போறவங்க நீங்க இதுல வந்து செக் பண்ணி பாருங்க. டிக்கெட்ஸ் இருந்தா வாங்கிட்டு திருமலைக்கு போங்க. இல்ல நான் மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போறேன் அப்படின்னா பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருந்து பக்கத்துல இருக்கக்கூடிய சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நைட்டு ஸ்லாட் போயிட்டு இருக்கு அப்படின்றனால அடுத்து வந்து நமக்கு ஏர்லி மார்னிங் ஸ்லாட் வந்து கொடுப்பாங்க. அந்த ஸ்லாட் டிக்கெட் நீங்க வாங்கிட்டீங்கன்னா நாளைக்கு காலையில நீங்க சாமி வந்து பார்க்க முடியும். டெய்லியும் காலையில 5 மணில இருந்து கீழ் திருப்பதியில இருக்கக்கூடிய 3 கவுண்டர்ஸ்ல டோக்கன்ஸ் வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. டோக்கன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த நாள் காலையில உள்ள ஸ்லாட் டிக்கெட் வந்து கொடுப்பாங்க. வெள்ளிக்கிழமைக்கு மட்டும் ஏர்லி மார்னிங் ஸ்லாட் வந்து கொடுக்கறது இல்ல, மீதி எல்லா நாளுக்குமே கிடைக்கும். அடுத்ததா திவ்ய தரிசன டோக்கன் ஸ்ரீவாரிமெட்ல போறவங்களுக்கு ஸ்ரீவாரிமெட்டு காலையில 6 மணிக்கு தான் ஓபன் பண்ணுவாங்க. ஸோ 6 மணிக்கு ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம நடந்து போகும்போது வாங்கிக்கலாம். ஒரு நாளைக்கு 5000 டிக்கெட் கொடுப்பாங்க. அலிப்பிரி மெட்டு வழியா நடந்து போறவங்களுக்கு பூதேவி காம்ப்ளெக்ஸ், இது அலிப்பிரி பக்கத்துல தான் இருக்கு. இந்த பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல போயிட்டு நீங்க டோக்கன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க நடைபாதை வழியா போயிட்டு காளிகோபுரத்துக்கிட்ட உங்களோட டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணிக்கிட்டு தான் கண்டிப்பா போகணும். அப்பதான் உங்களை தரிசனத்துக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. அலிப்பிரியில நடைபாதையில போறவங்களுக்கு ஒரு நாளைக்கு 10,000 டிக்கெட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இது காலையில 3 இல்லைன்னா ஒரு 4 மணில இருந்து கவுண்டர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்க டிக்கெட் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் இன்னைக்கான ஸ்டேட்டஸா இருக்கு. ஓகே, இன்னைக்கான தர்ஷன் நிலவரம் எப்படி இருக்கு? டைரக்டா போகக்கூடிய தர்ஷனுக்கு 18 மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டிடிடியோட அபிஷியல் பிரஸ் அப்டேட்ல 18 மணி நேரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆவரேஜா உங்களுக்கு கூட்டம் குறைவா இருந்துச்சுன்னா ஒரு 10ல இருந்து 15 மணி நேரத்துக்குள்ள நம்ம சாமி பார்த்துடலாம். இதுவே வார இறுதி நாள் கூட்டம் கொஞ்சம் ஹெவியா இருக்கு அப்படின்னா ஒரு 20ல இருந்து ஒரு 30 மணி நேரம் நமக்கு வந்து நேரடி தரிசனத்துல ஆகும். நாங்க வந்து எஸ்எஸ்டி டோக்கன் வந்து வாங்கிட்டு போலான் இருக்கோம். எங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னா ஏர்லி மார்னிங் ஸ்லாட் ஒரு 3 மணி 4 மணி 5 மணி அந்த மாதிரி ஸ்லாட் டிக்கெட் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா ஒரு 1ல இருந்து 3 மணி நேரம், ஸோ மேக்சிமம் ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள நீங்க சாமி பார்த்துடலாம். இதுவே மதியம் ஈவினிங் நைட்டு ஸ்லாட் டிக்கெட் கிடைச்சிருந்தது அப்படின்னா 3ல இருந்து ஒரு 5 டு 6 மணி நேரம்குள்ள ஆகலாம். ஸோ ஈவினிங் டைம் தான் நிறைய கூட்டம் வரும் அப்படின்றனால கொஞ்சம் டைமிங் வந்து நமக்கு அதிகமாகும். வீக் டேஸ்ல ஒரு 3ல இருந்து 5 மணி நேரமும், வீக்கெண்ட்ஸா இருந்தா ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் முன்ன பின்ன ஆகலாம். ஸோ இதுதான் ஆவரேஜா தரிசன டைமா இருக்கு. திவ்ய தரிசனம் என்ன வந்து இலவச தரிசன டோக்கன் ரெண்டுக்குமே சேம் தான். திருமலையில ஆஃப்லைன்ல நீங்க ரூம் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா டைரக்டா சிஆர் ஆஃபீஸ் போயிருங்க. சிஆர் ஆஃபீஸ்ல காலையில போயிட்டு நீங்க லைன்ல வெயிட் பண்ணீங்கன்னா ரூம்ஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். நாங்க மத்தியானம் ஈவினிங் இல்லைன்னா நைட் டைம் தான் ரீச் ஆகும் அப்படின்னா நீங்க கவுண்டர் வந்து செக் பண்ணி பாருங்க. நைட்டு வந்து ஒரு 9-9:30 மணி 9:45 வரைக்கும் ரூம்ஸ் வந்து அவைலபிள் இருந்தா கொடுப்பாங்க. சப் ஆஃபீஸஸ்ல எதுவுமே கிடையாது. ஆன்லைன்ல ரூம் புக் பண்ணவங்க டைரக்டா சிஆர் ஆஃபீஸ்ல இருக்க ஏஆர்பி கவுண்டர்ல போய் ஸ்கேன் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ரூம் வந்து எங்க அலாட் ஆயிருக்கு அப்படின்றது உங்களோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு வரும். சப்போஸ் அந்த மொபைல் நம்பர் உங்களோடது இல்லை அப்படின்னா நீங்க வந்து ஒரு 5 மினிட்ஸ் டு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா திரும்ப போய் ஸ்கேன் பண்ணீங்கன்னா அங்கேயே உங்களுக்கு ஸ்க்ரீன்ல வந்து காட்டிடும் எந்த கெஸ்ட் ஹவுஸ் உங்களுக்கு அலாட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்பயும் கூட ரூம்ஸ் வந்து அவைலபிள் இருக்குங்க. திருப்பதியில கீழ் திருப்பதியில அவைலபிள் இருக்கு. ஜூன் மாசத்துக்கு தேவைப்பட்டா புக் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் எனக்கு வந்து மே மாசம் வேணும்னு நினைச்சீங்கன்னா அடிக்கடிக்கு செக் பண்ணிக்கிட்டு இருங்க. ரூம்ஸ் வந்து கேன்சல் ஆகிட்டு தான் இருக்கு. நிறைய பேர் கேன்சல் பண்றாங்க. கேன்சல் பண்ணும்போது ட்ரை பண்ணி புக் பண்ணுங்க. நான் புக் பண்ணும்போது எனக்கு வந்து எரர் வருது,
பேமெண்ட் பேஜே போகல அப்படின்னா பேக் வந்துட்டு நீங்க திரும்ப ஸ்லாட் வந்து சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க, புக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜூன் மாசத்துல உங்களுக்கு ஒரு கடைசி வாரம் அந்த மாதிரி வந்து ரூம்ஸ் வந்து அவைலபிள் இருந்துட்டு தான் இருக்கு. திருமலையை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆன்லைன்ல கிடைக்கல அப்படின்னா டைரக்டா சிஆர் ஆபீஸ்ல போய் புக் பண்றது தான். இன்னைக்கு கூட்டம் நார்மலா போயிட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு சனி ஞாயிறு வருது, அதுல கூட்டம் அதிகமாகுமா என்ன அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். டெய்லியுமே நான் வந்து காலையில வரக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸா உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க தேவைப்படுறவங்க அதுல வந்து செக் பண்ணிக்கோங்க. டெய்லியுமே நான் வந்து ஷேர் பண்றேன். நீங்க டெலிகிராம் யூஸ் பண்றீங்கன்னா நீங்க குரூப்ல ஜாயின் பண்ணிக்கிட்டா டெய்லியும் வந்து இதுல யாராவது டிக்கெட் வாங்குறவங்க அதோட போட்டோஸோ அப்டேட்ஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க. நம்மளுமே வந்து ஷேர் பண்ணுவோம். தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இன்னைக்கான முக்கியமான அப்டேட்ஸா இருக்கு. வேற எந்த அப்டேட் வந்தாலும் கண்டிப்பா ஷேர் பண்றேன். நீங்க ரீசெண்டா தரிசனம் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எங்க கூட ஷேர் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க எந்த வீடியோ பாக்குறீங்களோ அந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அந்த வீடியோவும் உங்களோட கமெண்ட்டையும் பார்க்கக்கூடிய உங்களுக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ.